அந்த அடிப்படையில் இப்போ இந்த பீகார் தேர்தலுக்கு முன்னாடியாக இவ்வளோ வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்க அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. இது வந்து திட்டமிட்டு ஒரு கணிதத்தின் அடிப்படையில் நுணுக்கமாக செய்கிற ஒரு நூதன மோசடியாக இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் இது வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது ராகுல் காந்தி கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஆதாரப்பூர்வமாக சான்று வைக்க முடியும் அப்படிங்கிற இதெல்லாம் வைக்கிறார். இது ஆனால் சிக்கல். இப்போ பீகாரில் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் சாதாரணமாக கடந்து போனீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலங்களிலும் அவர்கள் இந்த நூதனத்தை செய்ய ஆரம்பித்தால் தமிழ்நாட்டிலும் பிஜேபி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்க முடியும். இப்போ வாக்குப்பதிவு இயந்திரத்தில் நீங்கள் ஓட்டு போடுறதுக்கும் அந்த ஓட்டு நீங்கள் ஒரு இதுக்கு அமுக்குவீங்க, அது வேறு இடத்துல இன்னொரு தாமரைக்கு லைட் எரியும். அப்படி ஒரு பல இடங்களில் சிக்கல் வந்து அதன் பிறகு ஒரு தொகுதியில் ஒரு பூத்தில் போடப்பட்ட வாக்குகளை விட அந்த அங்கு பதிவான வாக்குகள் வந்து அதிகமாக இருக்குது, எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகமாக இருக்குது. இப்படி பல முரண்பாடான தகவல்கள் வரும்போது இதெல்லாம் சந்தேகம் இயல்பாகவே எழக்கூடியது தான். அப்போ நிரந்தரமாக வாக்குப்பதிவு இயந்திரத்தின் துணையுடன் சர்வாதிகார போக்கை இந்தியாவில் அமல்படுத்துறதுக்கு சங்கிகள் விரும்பலாம். சங்கிகளை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய வாக்குகள் அல்லது கிறிஸ்தவ வாக்குகள் அல்லது பிற மதத்தவர்கள் வாக்கு தங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது யதார்த்தமாக தெரிந்தது.